பேனட் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான ஒரு பேனட். உள்ள வந்து இன்ஸ்டலேஷனுமே வந்து ப்ராப்பராக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட என்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா எம்பிஐ நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1.5 லிட்டர் இன்லைன் 4 சிலிண்டர் என்ஜின் தான் உங்களுக்கு இது வருது. அண்ட் இதுலயே பார்த்தீங்கன்னா அடிஷனலாக டுவெல் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட், அதாவது டிஓஹெச்சி அப்படின்ற டெக்கும் இதில் வந்து சேர்ந்து வந்துடும். அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னாக்கா 115 பிஎஸ், அதாவது 6300 ஆர்பிஎம். இதோட மேக்ஸிமம் டார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 143.8 என்எம், அதாவது 4500 ஆர்பிஎம். அண்ட் இன்னொரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சிலிண்டருக்குமே 4 வால்வு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 2 வால்வு வந்து இன்டேக்கும் 2 வால்வு வந்து எக்ஸாஸ்ட்டுக்கும் இருக்கும். இது என்னன்னாக்கா ப்ராப்பரான அந்த ஏர் ஃப்ளோவையும் ஃபியூலையும் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். இதனால என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் ரொம்ப கம்மியாகும். கேபின் நாய்ஸ் வந்து டோட்டலாக இருக்காது, ஓவராலாகவே இருக்காது. அண்ட் இன்சுலேஷன் வேறு கொடுத்துக்கிறதுனால இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சைலண்டாக தான் இந்த என்ஜின் வந்து ஓடும். அண்ட் இதோட ஃபியூவல் எஃபிஷியன்சியுமே ரொம்ப நல்லாவே இருக்கும். இதே என்ஜின் தான் பார்த்தீங்கன்னாக்கா வெர்னாவிலையும் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க.